சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கவியரசர் கண்ணதாசனுக்கும் நடிகை தேவிகாவுக்கும் இடையிலான உறவு வெள்ளரி யூடியூப் சேனலில் ஆலங்குடி வெள்ளைச்சாமி விளக்கியுள்ளார். அந்த வீடியோவில் கவியரசர் கண்ணதாசன் 3 நடிகர்களை பற்றி உயர்வாக எழுதியிருப்பார். அவர்கள் டி.ஆர். ராஜகுமாரி, மனோரமா, தேவிகா. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட தேவிகா நிறைய தமிழ் படங்களில் நடித்துள்ளார். கண்ணதாசன் மேல் மிகுந்த மரியாதை வைத்திருந்தவர். கண்ணதாசனும் அப்படியே. கண்ணதாசனின் சொந்த படங்களில் பெரும்பாலும் ஹீரோயின் தேவிகா தான். கண்ணதாசன் தயாரிப்பில் எடுக்கப்பட்ட படம் தாயே உனக்காக. இதில் சிவாஜி, பத்மினி, தேவிகா, முத்துராமன் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். தேவிகாவுக்கு கிறிஸ்தவ பெண் வேடம். தேவிகாவுக்கு கண்ணதாசன் காட்ஃபாதர் போல் இருந்ததாக தேவிகா கூறியுள்ளார். அதற்கு சான்று இந்த சம்பவம்தான். ஒருமுறை கண்ணதாசன் ஒரு இயக்குனரை நல்லா திட்டினேன் என தேவிகாவிடம் சொல்லியிருக்கிறார். தேவிகா ஏன் என்று கேட்க, உன்னை தப்பா பேசினான், அதான் திட்டினேன் என்றிருக்கிறார். பின்னர் ஏன் தேவிகாவையே ஹீரோயின் ஆக்கிறீர்கள் என கண்ணதாசனிடம் கேட்டபோது அவர் ஒருபோதும் என்னிடம் சம்பளம் எவ்வளவு என்று கேட்டதில்லை என்றிருக்கிறார். மேலும் நான் சோகமாக இருக்கும்போது என்னை தேற்றும் கரிசனமுள்ள தங்கை என்றும் கூறியிருக்கிறார். ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் எம்ஜிஆரும் தேவிகாவும் நடித்திருப்பார்கள். இந்த படத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையில் இடம்பெற்றுள்ள பாடல்தான் பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. இந்த பாடலை வைத்துத்தான் தேவிகா கவிஞர் கண்ணதாசனை கிண்டல் செய்வார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேயர்களே.